ஹாய் பப்பூஸ், இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என் பொண்ணுடைய குலதெய்வம் கோயில் ஆந்திரா கிட்ட தான் இருக்கு. அதனால தான் ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்கோம். இது எந்த ஊருன்னு தெரியல. கோட்டா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எந்த ஊருன்னு எனக்கும் தெரியல. என் பொண்ணு, என் பேரன் பேத்திங்க எல்லாம் வந்திருக்கோம். எங்கள் மருமகளுக்கு உடம்பு சரியில்லாத கால் அடிபட்டிருக்கு இல்லையா, அவங்க வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இது ரெண்டாவது எல்லாம் காட்டு வலிப்பா. இன்னும் போக போக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். நாங்கள் 7 பேரும் அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ரோட் ட்ரிப் போகணுன்றது நினச்சா உடனே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன். போகிற வழியில் ஒரு ஹோட்டலும் கிடையாதுங்க. அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ரெண்டாவது ஹோட்டல் சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி பாருங்களேன், நாங்கள் செஞ்ச தக்காளி தொக்கு, இட்லி பொடி எல்லாம் நாங்களே எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம். இடம் நல்லா இயற்கையான காற்று நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிடுவோம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த கோயிலில் போய் பார்க்கலாம். சரிங்களா? நாங்கள் போனதே ஆந்திரா பக்கம். கொஞ்சம் வெயில் இருந்துச்சு, இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ பேர் போனதுனால ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயில் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. நல்ல காத்தோட்டம், ரொம்ப நல்ல மனசு நிம்மதியாக இருந்தது ஃபுல்லாக போனதும். அப்பாட, ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதாங்க கதிரி. இது நரசிம்மசுவாமி கோயில். கல்யாண நரசிம்மன் சுவாமியா, லக்ஷ்மி நரசிம்மன் கோயில். இதெல்லாம் பாருங்களேன், அமைதியாக இருக்கும், நல்லா இருக்குது அமைதியாக. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இன்னும் சாமி தரிசனம் பண்ணலை. என் பேரை மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். அதனால் அதுக்கு மொட்டை அடிக்க அந்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். என் பேரனுக்கு மொட்டை அடிச்சிருக்கோம் பாருங்களே. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மொட்டை. சரி, உள்ள சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்புறம் உங்களோட பேசுகிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே எப்பவுமே கூட்டம் அதிகம் இருந்தது. ஆனால் நாங்கள் போகிற நேரமோ என்னவோ கூட்டமே இல்லை. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது கோயில். நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு மங்களாரத்தி வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த கோயிலுக்குள்ளே வரத்துக்குள்ளே 2 வருஷம் ஆகிப்போச்சுமா. வரவே முடியும், பல பிரச்சனைகள். அதெல்லாம் தாண்டி இந்த தடவை எப்படியாவது போயிட்டு வந்துடணுன்னுட்டு வந்துட்டோம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்து. அதே மாதிரி நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு தடவை போவீங்கன்றதை சொல்லுங்களேன் கமெண்ட்ஸில். என்ன சாமின்றதும் எங்களுக்கு சொல்லுங்கள், என்ன குலதெய்வ கோயிலுன்ட்டு. இது என்னடா பண்ணுறது, இவ்வளோ கூட்டம் இருக்குமே நான் நினச்சிட்டு உள்ளே போனோம். ஆனால் நாங்கள் 7 பேர் போனதுக்கு எங்களுக்கு அந்த கூட்டம் பற்றி கவலையே இல்லை. நல்லா ஜாலியாக உள்ளே போயிட்டு நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டோமே. அப்பாட, சாமி தரிசனம் ரொம்ப நல்லா முடிஞ்சுது. எப்படின்னா ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் போனோம். சாமியை ரொம்ப அமைதியாக ரொம்ப நேரம் நின்று நல்லா சாமியை கும்பிட்டோம். குலதெய்வன்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி இப்போ லஞ்சு நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். நாங்கள் உங்கள் மண்டபம் மாதிரி இருக்குது பாருங்களேன், இங்கேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க குடும்பத்துக்கு எது குலதெய்வமோ தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க. மன அமைதி கிடைக்கும், வீட்டில் நல்லது நடக்கும். எல்லாருமே சொல்கிறேன், நல்லா எல்லாருக்கும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல வியாபாரம் எல்லாம் ஆகணும்னு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். பாய்ப்பா, அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாம் பார்க்கலாம்.